இந்த எம்எல்ஏ ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறாங்க. நாடாளுமன்ற தொகுதி எம்பியே வந்து ஒன்றும் செய்யல. நல்ல பிரதமர்கள் அமையலீங்க, நல்ல முதலமைச்சர்கள் கிடைக்கலீங்க, நல்ல மந்திரிகள் இல்லீங்க. எம்எல்ஏ தேடி நீங்க போக வேண்டாம், எம்எல்ஏ உங்களை தேடி வருவார். அதுதான் நான். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவோம். யாருக்குமே ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்க முடிவு எடுத்துருக்கோம். நாம யோசிச்சு பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் கேட்டது கிடைக்கும். மக்கள் தான், கட்சி எல்லாம் போகாத. இப்படியும் போவான் அப்படியும் போவான் கட்சிக்காரன். ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஜனம் காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. எம்எல்ஏவுக்கு சுயேட்சையா நிக்கிறேன், மக்கள் சப்போர்ட்ல தான் நிக்கிறேன். மக்கள் தான், கட்சி எல்லாம் போகாத. இப்படியும் போவான் அப்படியும் போவான் கட்சிக்காரன். மக்கள் ஆதரவு நீ எதிர்பாரு, அடுத்தவங்க ஆதரவு நீ பாக்காத. அது கிடைக்கும் தான் நான் சுயேட்சையா வரேன். உங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். போ எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன் சுயேட்சை வேட்பாளரா. கட்சி சப்போர்ட் ஜாய் சப்போர்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள்ல ஒரு ஆளா மக்களுக்காக நான் நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுங்களா? நான் கீழமக்கல்பட்டி டீப்பலூர் பக்கம். எங்க வீட்டுல 5 ஓட்டு கண்டிப்பா போடும். மக்களா இருக்கணும், மக்களுக்கு அடிப்படை தேவைகள் செஞ்சு கொடுக்கணும், அவ்வளவுதான் என் ஆசை. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? சப்போர்ட் பட்டுமா? எந்த கட்சியும் எந்த ஜாய் சப்போர்ட்லாம் வரேன், மக்கள் நம்பி தான் வரேன். ஒரு மாற்றம் வரணும். கையை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா செய்வோம். சரி, ஓகே. கையை கொடுத்தாச்சு, நம்பிக்கை காப்பாத்துவா. சரியா? நல்லா காலி மேல உட்காந்து செய்வோம், கண்டிப்பா செய்வோம். சரி, ஓகே. காமராஜர் நகர்ல நாங்க லேடிஸா சேர்ந்து போய் ஒப்பாரி போராட்டம்னு சொல்லிட்டு ஜெயங்கொண்டத்துல போய் போராடணும் இடத்துக்காக. கிட்டத்தட்ட 40 ஆண்டா இந்த ஊருக்கு மனையே கிடையாது. அப்பம் புள்ள பேர புள்ளன்னு ஒரே இடத்துல இந்த காமராஜர் கொடுத்த மண்ணுலதான் இத்தனை தலைமுறையும் ரொம்ப கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன நாங்க முடிவு எடுத்திருக்கோமா, யாரு வந்தாலும் ஊருக்குள்ள இறங்க கூடாது, ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம். நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு காப்பாத்தும். அதுதான் நான் வரேன். தலைமை தாங்கும் ஒருவன் தரணியில் என்று நிலைத்தான் போர்க்களம் வென்றிடுவான். எதிரியும் இவனை கொள்வான், மலை போல எழுவான், புயலை போல வந்து வந்தாரு. யாருக்கு என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு வந்தாரு, இன்ன வரைக்கும் மக்களுக்கு யாருக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஒண்ணுமே செய்யல. எந்த கட்சியிலுமே யாருக்குமே எந்த பிரயோஜனமே கிடையாது. மக்களுக்காக யாருமே சேவை செய்யவே இல்லை. முடிஞ்சது நம்ம மாத்த முடியாது. கண்டிப்பா கடவுள் செயல்ல நீங்க ஒரு வீடு வந்து மக்களுக்கு நல்ல தொழில் செய்யுங்க. இதை செஞ்சீங்கன்னா நீங்க எம்எல்ஏங்கிறத நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். நல்லது செஞ்சா ஆண்டவன் அன்னைக்கும் கைவிட மாட்டோம். ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கை காப்பாத்துவோம்க்கா. நாங்க வண்டி போட்டுட்டு போனோம், எங்களுக்கு தண்ணி வேணும்னு. அவரு ஊன்னாராதான், மறுபடியும் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களும் ஓட்டை வாங்கிட்டு எங்களை ஏதாச்சும் செய்து விடாதீங்க. உங்களுக்கு ஓட்டு எல்லாம் போடுவோம், ஓட்டு எல்லாம் போடுவோம். வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நாங்க கொடுத்தோம்னா அதே போல எங்களுக்கு நாங்க கேக்குறதுக்கு ஓடியாந்து ஒரு குரல் விட்டா போறோம். எங்களுக்கு வேற எதுவுமே எங்களை நாங்க கேட்கல. உங்களை எம்எல்ஏ தேடி நீங்க போக வேண்டாம், எம்எல்ஏ உங்களை தேடி வருவாரு. சரி, அதுதான் நான். சரி, சரியாமா? சரிங்க. நீங்க எனக்கு பண்ண வேண்டியது கட்சி பார்த்து ஜாதி பார்த்து ஓட்டு போட்டுறாம. அப்படி எல்லாம் நாங்க அந்த மாதிரி நடந்ததே இல்ல. நாங்க இந்த ஒரு தடவை என்ன நம்பி எனக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறோம். மனகட்டி இல்லாத காமராஜரை எப்ப கொடுத்தாங்களோ அதுலயே இருந்து 10 குடும்பம் ஒரு வீட்டுல இருக்கு. இப்பதான் தேடி வந்தோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கிறாங்க. அப்புறம் என்ன நாங்க இடத்த கண்டுபிடிக்கணுமா? நாங்க எந்த இடத்த கண்டுபிடிச்சு நாங்க காட்டுறது? அவங்க வந்தா பொதுல பார்த்து நிலங்க இருக்கிற இடத்துல பார்த்து மரக்கட்டு போடுவாங்க. எங்களை கொண்டு போய் 10 தடவை போயிருக்கிறோம். ஜெயிக்க வச்ச எம்எல்ஏவும் ஒண்ணும் பண்ணல. சரி, ஓகே. இத்தனை ஆண்டு காலம் யார் யாரும் நம்புனீங்க, நான் உங்களுக்காக தான் வரேன். உங்க நம்பிக்கை காப்பாத்துவோம். இந்த ஒரு நம்புங்க, நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? போயிட்டு வரட்டுமா? நன்றி. எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம். வீட்டுக்கு போற வரைக்கும் தான் எல்லாம் பேசுறாங்க. உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கறது என் வேலைன்னாரு. எத்தனை ட்ரிப்பு ஜெயிச்சிருக்காரு? எம்எல்ஏ வந்து எந்த எம்எல்ஏ ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறாங்க. நாடாளுமன்ற தொகுதி எம்பியே வந்து ஒன்றும் செய்யல. எலெக்ஷன் அப்ப வருவாரு. எந்த கட்சிக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு தெருப்புறா போட்டு வச்சிருக்கோம். நம்ம கிராமத்துல தான் அடிப்படை வசதி தேவை இருக்கா? வீட்டு மனை கட்டா, வேணும், பால்வாடி,
ரேஷன் கடை அமைப்பு இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புலாம் நிறைய ஊருக்குள்ள இருக்கு. நாங்க மனுவும் கொடுத்துருக்குறோம், சரியான ரீசன் வரல. அதனாலதான் மக்கள் ஏகப்பட்ட வேகத்துல இருக்கிறாங்க, யாரும் வரக்கூடாது அது மாதிரி அப்படின்னு பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு தான் இருக்காங்க. இப்ப இத்தனை ஆண்டு காலம் நம்பி ஓட்டு போட்டுருக்கீங்க. நான் என்ன உங்கள்ட்ட கேட்கறேன்னா, இந்த ஒரு தடவை நம்பி எனக்கு ஓட்டு போடணும் தான் உங்கள்ட்ட சொல்றேன். உங்க கிராமத்துக்கு இந்த தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறோம் நீங்க சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு செய்யறோம். கண்டிப்பா செய்யறோம். சரியாக்கா, நம்புங்க. வரேங்க.